உங்கள் மீது அன்பாகவே இருக்கிறார். ரோமர் 5:8 இப்படியாக சொல்கிறது, நாம் பாவிகளா இருக்கையில் இயேசு கிறிஸ்து தாமே நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மீது வைத்த தமது அளவற்ற அன்பை விளங்க பண்ணினார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து மரித்ததுனால தேவனுடைய அன்பு மனிதருக்கு மத்தியில் விளங்க பண்ணுவதற்காகத்தான் இயேசு பூமிக்கு வந்தாலும். அதான் ரோமர் 5:8 சொல்கிறது. ஆமென். தேவன் உங்கள் மீது அன்பாகவே இருக்கிறார். இந்த நாளிலும் குற்ற உணர்வு என்ற தலைப்பிலே நாம் வேதத்தை தியானிக்க போகிறோம். குற்ற உணர்வு. இன்னைக்கு அநேக ஏசப்பா பிள்ளைங்க, பல வருஷமா ஆலயத்துக்கு போற வாலிபர்கள், தேவ ஜனங்கள் உள்ளுக்குள்ள ஒரு குற்ற உணர்வோடு இருப்பது தெளிவாக தெரிகிறது. காரணம் என்னன்னா, சத்தியம் 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 தெரியாததுனால தான், வேத வசனம் தெரியாததுனால தான். இன்னைக்கு குற்ற உணர்வின் அடிப்படையிலே நாம் வேதத்தை தியானிக்க போகிறோம். இந்த குற்ற உணர்வு எதனால் வருகிறது? இந்த குற்ற உணர்வுக்கு காரணம் என்ன? இந்த குற்ற உணர்வை நீங்க நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த குற்ற உணர்வுக்கு காரணம் இரண்டு தான். முதலாவது, தன்னுடைய செயல்பாடுகளின் அடிப்படையிலே தன்னை நிதானிப்பது. தான் செய்கிற ஒவ்வொரு செயல்பாடுகளின் அடிப்படையிலே தன்னை நிதானிப்பதினால் குற்றுணர்வு முதலாவது வருகிறது. என்னென்ன செயல்பாடுகள்? தேவ பிள்ளைகள் இன்னைக்கு அநேக நேரம் ஜெபிப்பதுனால நான் பரிசுத்தவான், நான் இன்னைக்கு அதிகமா வேதத்தை தியானிச்சிட்டேன், அதிக நாள் உபவாசம் இருந்துட்டேன், அதனால் நான் பரிசுத்தவானாக உணர்கிறேன். தன்னுடைய செயல்பாட்டின் அடிப்படையிலே தன்னை நிதானிப்பது. அல்லது நான் இந்த பாவம் செய்துட்டேன், இதனால நான் பாவியா உணர்றேன், நான் தேவனுக்கு பிரியமில்லாத இந்த காரியத்தை செய்து விட்டேன், அதனால எனக்குள்ள தேவன்கிட்ட போகவே பயமா இருக்கு அப்படிங்கிற குற்ற உணர்வு. இந்த ரெண்டுமே குற்ற உணர்வுக்கு தான் கொண்டு போய் விடும். காரணம், நன்றா ஜெபிக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் நன்றா ஜெபிக்க முடியாது. உபவாசம் இருக்கிற அநேகர் தொடர்ந்து இன்னொரு நாள் உபவாசிக்க முடியாத நேரம் இருக்காது. அன்று அவர்களுக்கு குற்ற உணர்வு வரும். நேற்று நான் ஜெபிச்சேன், இன்னைக்கு நான் ஜெபிக்க முடியல, நேற்று நான் தேவனோடு இருப்பதாக நான் உணர்ந்தேன், ஆனா இன்று நான் ஜெபிக்கிறப்ப தேவனோடு இருப்பதாக நான் உணரவில்லை. இந்த நம்முடைய செயல்பாட்டின் அடிப்படையிலே நாம் நம்மை நிதானித்தால் குற்ற உணர்வுக்கு நாம் ஆளாக நேரிடும். அப்ப எதன் அடிப்படையிலே நம்ம நிதானிப்பது? வேதத்தில் அடிப்படையிலே நிதானிக்க வேண்டும். எதனால் நாம் வேதத்தின் அடிப்படையில் நிதானிக்க வேண்டும்? ஏனென்றால் நம்முடைய ஆவி எப்படி இருக்கிறது என்பதை வேத வசனம் மாத்திரம் தான் சொல்லுகிறது. நாம் ஆவியா இருக்கிறோம், நம்முடைய ஆவி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையிலே மாத்திரம்தான் நாம் நிதானிக்க முடியும். மாறாக நம்முடைய செயல்பாடின் அடிப்படையிலே நம்ம நிதானித்தால் இது குற்றுணர்வுக்கு கொண்டு போய் விடும். வேத வசனம் சொல்லுகிறது, கொலோசியர் 3:10, தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவுடையபடிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நான் தனித்துக் கொண்டு இருக்கிறேனே. இது ஜபத்தின் அடிப்படையிலே நான் புதிய மனுஷனை தரிக்கவில்லை, என்னுடைய செயல்பாடுகளின் அடிப்படையிலே நான் புதிய மனுஷனை தரித்தவனாக இருக்கவில்லை. இது எத அடிப்படையிலே நான் புதிய மனுஷனாக தரித்திருக்கிறேன் என்றால் விசுவாசத்தின் அடிப்படையிலே. இயேசு கிறிஸ்து என்னை புதிய மனுஷனாக மாற்றி இருக்கிறார். நான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டு இருக்கிறேன் என்கிற விசுவாசம். இயேசு கிறிஸ்து ரத்தம் என்னுடைய பாவத்தை கழுவி இருக்கிறது என்கிற விசுவாசம். அதனால்தான் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், ஜபத்தினாலே நீதிமான் பிழைக்க மாட்டான். நீதிமான் ஜபிப்பான், ஜபத்தை பண்ண வேண்டாம் நான் சொல்லல. ஆனா ஜபத்தின் அடிப்படையிலே உங்களை நிதானித்தால் இது குற்றோனோருக்கு உங்களை தள்ளிவிடும். வேதத்தின் அடிப்படையிலே, வசனத்தின் அடிப்படையிலே உங்களை நிதானிக்க வேண்டும். வசனம் 3:10 இப்படியே சொல்லுகிறது, கொலோசியர் 3:10, தன்னை சிருஷ்டித்தருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டு இருக்கிறீர்களே.
இது மாறிக்கொண்டே இருப்பதில்லை. வசனம் என்னைக்குமே மாறாது. இது ஜெபம் பண்ண பண்ண நீங்க புதிய மனுஷனை ஆகுறீங்க அப்படின்னு சொல்லல. நீங்க விசுவாசத்தினால புதிய மனுஷனா ஆயிட்டீங்க. விசுவாசத்தினாலதான் நீங்க நீதிமான். உங்க ஜெபத்தினால நீதிமான் அல்ல. இதை நீங்க முதல்ல புரிந்து கொள்ளணும். நான் ஜெபிக்க வேண்டாம்னு சொல்லல, தயவு செய்து அப்படி புரிந்து கொள்ளாதீர்கள். ஜெபிக்கணும், தேவ சமூகத்தில் இருக்கணும் அதிக நேரம். ஆனா அதன் அடிப்படையிலே நாம் நீதிமானாக மாறவில்லை. நாம் அதிக நேரம் ஜெபத்தின் தேவ சமூகத்தில் இருப்பதனால் நாம் நீதிமானாக மாறவில்லை. மாறாக நாம் தேவ வசனத்தை விசுவாசிப்பதனாலே நாம் நீதிமானாக மாற்றப்பட்டு இருக்கிறோம். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதே போன்று இயேசு கிறிஸ்துவினுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார் என்கிற விசுவாசம் எனக்கு நீதியாக மாறி இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கொலோசியர் 3:10 தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவடையும்படிக்கு புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தனித்துக் கொண்டிருக்கிறேன். எப்பப்பெல்லாம் நீங்க சொல்லணும், உங்களுக்கு குற்ற உணர்வு எப்பப்பெல்லாம் பிசாசு கொண்டு வரானோ அப்பப்பெல்லாம் நீங்க சொல்லலாம். அப்பப்பெல்லாம் அந்த குற்ற உணர்வுக்கு மாறாக இந்த எண்ணத்தை, இந்த வேத வசனத்தின் சிந்தையை நீங்க சிந்திக்க வேண்டும். நீங்க செயல்பாடுகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். உங்கள் செயல்பாடுகள் பாவத்தின் செயல்பாடாக இருந்தால் கூட அந்த நேரத்தில் நீங்க சொல்லுங்கள், இந்த செயல்பாடின் அடிப்படையிலே நான் அல்ல, வேத வசனத்தின் அடிப்படையில் தான் நான் இருக்கிறேன். தேவனுடைய சாயல் கோப்பாய் நான் இருக்கிறேன். என் செயல்பாடுகள் என்னை நிதானிப்பது அல்ல, என் விசுவாசமே என்னை நிதானிக்கிறது. நான் வேத வசனத்தை விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இந்த விசுவாசம் உங்கள் செயல்பாடுகளை ஒவ்வொரு நாளும் வேற இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகளுக்கு காரணமா இருக்கிற மூல காரணத்தை இந்த விசுவாசம் வேற அறுத்து விடும். உங்கள் செயல்பாடுகள் மாறியே ஆகும், பரிசுத்த செயல்பாடாக மாறும். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரித்து இருக்கிறது. முதலாவது காரணம், குற்ற உணர்வுக்கு காரணம் தன்னுடைய செயல்பாடுகளின் அடிப்படையிலே